திடுக்கிடும் சில உண்மைகளை எப்பயுமே கண்டு கொள்ளாம செல்லக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெரிய அசுர அலையே அடிச்சாலும் சரிங்க, புயலே அடிச்சாலும் சரிங்க, பூகம்பமே வந்தாலும் சரிங்க, என்ன பண்ணணுங்கிறப்ப சரி பார்ப்போம் அப்படி அசால்ட்டா. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஆனா வெளியிலேயே காட்டிக்காம தன்னை பத்தி, தன் குடும்பத்தை பத்தி, தன் உறவுகளை பத்தி சிந்திக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதையுமே தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடியவர்கள். சும்மா காசு இருக்கும் போது ஒரு பேச்சு, காசு இல்லாத போது ஒரு பேச்சு, பதவி இருக்கும் போது ஒரு பேச்சு, பதவி இல்லாத போது ஒரு பேச்சு, அப்படிலாம் கிடையாது. அறுத்து விடணும், ஒருத்தவனை வெட்டி விடணும் இப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்கலாம், எல்லாரையும் எப்படி சேர்க்கலாம், எப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்தது முன்னேறலாம், தொலைநோக்கு பார்வை. இந்த தொலைநோக்கு பார்வைக்கு சொந்தக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட அதனாலதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்லைன்னா முன்னேற முடியுமா? அது சரியா வருமா? அப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு 10வது வீட்டுக்கு சனி உள்ள என்ட்ரி ஆகிறார். 10th பிளேஸ், தொழில் கர்மா அப்படின்னு அதுக்கு பேர். ரொம்ப சிம்பிள். யாராவது உங்களை 10ஆம் இடத்துக்கு சனி வராருப்பா, அம்புட்டு தான் உன் பதவி காலி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. எஸ், என்னடா தொழில் கர்மா இடத்துக்கு உன் பதவியை காலி பண்ண போறாரு, உன் ஆட்டம் காண வைக்க போறாருங்கிற, நீ என்ன என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறியா அப்படின்னு. நக்கல் இல்லைங்க, அன்பா சிரிக்கிறேன். பரவாயில்ல, என்னைய நீங்க முன்னெச்சரிக்கைப்படுத்துறீங்க பாருங்க, நான் தோத்து போக மாட்டேங்க, வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்களை அவேர்னஸ், உங்களை நீங்க கெட்டு போறீங்கன்னு அவன் வாழ்த்துறான். எப்படி நமக்கு காட்டி கொடுக்குறான். நம்ம அதுதான் கடவுள். கண்டிப்பா சொல்றேன், 10வது இடம்ங்கிறது உங்க தொழிலை மேம்படுத்தக்கூடிய இடம். நம்ம நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க எந்த பிறவி எடுத்தாலும் சரி, பசி எடுத்ததுன்னா சாப்பிடுறதுக்கு தேடுவோமா தேட மாட்டோமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பசி எடுக்குதுங்க, சரி காலையில நல்ல சாப்பாடுங்க, ஒரு 10 இட்லி சாப்பிட்டாச்சு, மத்தியானம் மணி 2, பசி எடுக்குமா எடுக்காத? காலையில தான் சாப்பிட்டியல, மத்தியானம் எப்படி சாப்பிட பசி எடுக்கும்? எடுக்கும் இல்லையா? எடுக்கும். எடுத்த உடனே நீங்க சாப்பாடை தேட ஆரம்பிப்பீங்களா ஆரம்பிக்க மாட்டீங்களா? ஆரம்பிப்பீங்க. என்ன கிடைக்குதோ, இந்த வெளியூர்லாம் போயிட்டோம்னா ஓட்டலா காரை கொண்டு போய் நிப்பாட்டி, ஐயா சாப்பாடு இருக்கா? பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், பிச்சை எடுக்காத குறையா இருக்கும். ஐயா சாப்பாடு இருக்கா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போயிடக்கூடாது. ஆமா, பார்த்துருக்கீங்கல்ல? போயிட்டோம்னா இந்த ஹோட்டல் இருக்காது, ஒரு இலையை அவன் ஏஞ்சி போறதுக்குள்ள போய் உட்காந்துருப்பான். அவன் பில்லு கொடுத்துருக்க மாட்டான், அதுக்குள்ளேயும் போய் உட்காந்து இடத்த பிடிச்சி அவன் சாப்பிட்டு ஏஞ்சி வரணும். இது எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்றோம்? நமக்கு எல்லாருக்குமே தேடுதல்ங்கிற எண்ணம் உண்டு. நம்ம எல்லாருக்குமே தேவையை அறியும் பொழுது, தேவை வரும் பொழுது தேட ஆரம்பிச்சிருவோம். அப்ப 10வது வீடுங்கிறது நம்மளை பலப்படுத்துற வீடு. நாமளே நம்ம அசந்து உட்கார்ந்துட மாட்டோம். இதை முதல்ல திங்கிங் வைங்க, அப்புறமா தான் பதவி போறதெல்லாம். கண்டிப்பா 10வது வீட்டுல சனி வரும் பொழுது உங்களை, நீங்க தூங்குற நீங்களா இருந்தாலும் சரிங்க, உங்களை தட்டி எழுப்பி, ஏய் நான் 10வது வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உன் இடத்து 10வது வீடு உன் இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், இப்ப நீ என்ன பண்ணணும், ஒழுங்கா வேலை பாருன்னு சொல்லுவார். தூங்குறவங்களையும் உசுப்பேத்தி விடுவார் சார். பம்பரமா சொல்லுவீங்க, உங்க இடத்துல பக்காவா பிரைட்டா விளங்குவீங்க. ஒரு பெரிய பிரைட்னஸே உங்களுக்கு கிடைக்க போகுது சார். இதுதான் உண்மை. எனக்குள்ள இப்படி பளிச்சுன்னு ஒரு திறமை வருதே, அந்த பளிச்சுன்னு திறமையை 10வது வீட்டுக்கு சனி வந்தோன்னு கொடுத்துருவார். அவர் தூங்க வைக்க மாட்டார். தூங்கின நம்மளை எழுப்பி விடுறாருன்னு அர்த்தம். துயரத்தில் இருந்த நம்மளை உசுப்பி விடுறாருன்னு அர்த்தம். இன்னைக்கெல்லாம் துயரத்தில் இருந்தோம்னா சொந்தக்காரெல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறான். மாப்பிள்ள தோத்துட்டியா, நான் அப்பயே சொன்ன இந்த பக்கம்லாம் போகாது அப்படிங்கிறான்.
தோத்தும் போது தாங்க பக்கத்தில் வந்து ஆறுதல் பண்ணணும். மாப்பிள்ள தோத்துட்டு கவலைப்படாத மாப்பிள்ள, தோத்தன்னு சொல்லாத மாப்பிள்ள, வெற்றி பக்கத்தில் இருக்கு அப்படி சொல்லணும். நம்மளால என்ன பண்ணுவான், தோத்துட்டு இல்லையா என்ன மாப்பிள்ள நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னுவான். ரொம்ப சங்கடமா இருக்கும். தோத்ததை கூட நம்ம ஏற்றுக்கலாம், இவன் பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் சனி அப்படி கிடையாது. நீங்க தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு 10வது வீட்டுக்கு சனி உள்ள வரும்போது மிதுனத்திற்கு பச்சை கொடி காட்டுவாரு, எழுந்துரு ஓடு 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 அப்படின்னு. அப்ப என்ன, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல இந்த பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருப்பாங்க. அந்த முதலாளிகள் வேலை ஒரு தொழில் ஸ்தானம் வச்சிருப்பாங்க, மளிகை கடை வச்சிருப்பாங்க, மால் வச்சிருப்பாங்க, என்ன வேணாலும் வச்சிருங்க. பெரிய பெரிய இடங்களை செய்யறவங்கள உங்களுக்கு கீழே செத்த அது பேர் என்ன, மூஞ்சூர் மாதிரி எலி மாதிரி உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். நீங்க உங்களுக்கே தெரியாது எங்க போகுதுன்னு. அவனையெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிற நேரம். அப்போ நீங்க தொழில வல்லமை படைத்தவரா வரப்போறீங்க. சரிங்க, கீழே இருக்கிற நம்ம சரி முதலாளிக்கு தான் சொல்றீங்களா, எங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்வாங்க. நாம சாதாரண வேலை பார்க்குறோங்க, நம்ம தொழிலை நம்மளை கிளப்புறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. நம்ம மேல ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி நம்மளை தூக்கி விட்டுடலாம், நம்ம இறக்கி விட்டு தூக்கி எறியணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அது முதல்ல நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த விசுவாசத்தோடு நாம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப யோசிப்பான், என்னடா இவன் இறங்குவான்னு பார்த்தா இவன் நல்லா ஒர்க் பண்றானே. இப்ப இதுதாங்க சனி நமக்கு ஹெல்ப் பண்றாரு. 10வது வீடுங்கிறது நம்மள பதவி ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இடம், பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய இடம். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். இப்போ சனி 10வது வீடா எந்த இடத்துக்கு வராரு கவனிங்க, குருவுடைய வீட்டுக்கு வராரு, வாத்தியாரோட வீட்டுக்கு வராரு. வாத்தியார் வீட்டு புள்ள மக்கா சொல்லுவாங்கல்ல, வாத்தியார் வீட்டு புள்ளன்னா மக்கு அப்படின்வாங்க. அது கிடையாது. வாத்தியார் வீட்டு பிள்ளை பல மக்குகளையும் நல்ல விதமா உருவாக்குவான். ஆமாங்க, உதாரணம் தான். வாத்தியார் வீட்டுக்கே இந்த சனி உள்ள வராரு. அப்ப சனி என்ன பண்ணுவாரு, அமைதியா இருப்பார். குரு வழி காட்ட சனி அதுக்கு வழி கொடுப்பாரு. அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல குருமார்கள் வழிகாட்ட போறார்கள். உங்களுக்கு கால புருஷ தத்துவப்படி இந்த காலம் அதுக்கான வழிகாட்ட போகுது. நீங்க நல்ல வழியை தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல நேரம் மிதுன ராசிக்காரர்களே. உங்களை கீழே இறங்க வேண்டிய பொசிஷன்ல உங்களுடைய கர்மா காப்பாத்தும், உங்களுடைய கர்மா காப்பாத்தும், நீங்க பண்ண புண்ணியம் காப்பாத்தும், உங்க அப்பா பண்ண புண்ணியம் காப்பாத்தும். உங்க அப்பா எந்த வழியில சம்பாதிச்சார், உங்க தாத்தா எந்த வழியில சம்பாதிச்சார், நீங்க இதுவரைக்கும் எந்த வழியில சம்பாதிச்சீங்க, அதுல எத்தனை பேருக்கு புண்ணியம் பண்ணீங்க, அந்த புண்ணியம் எல்லாம் இப்ப வேலை செய்யுங்க. இததான் ஆசைப்படுறார் சனி பகவான். பாவமா பண்ணிருக்க சார், நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா குரு மூலியமாக உங்களுக்கு அறிவு புகட்டுவார். இதே மிதுன ராசி பாவம் பண்ணிருக்கிற தொழில வெறும் பாவம் தான் நான் பண்ணிருக்கிறேன் நீங்க இருந்தீங்கன்னா ஒரு குரு மூலமா உங்களுக்கு அறிவு புகட்டுவார். ஆனா அதே நீங்க பாவம் பண்ணல புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா சனி உங்களுக்கு சட்ட சிக்கல்களை வெளியில அப்படியே மாத்தி கொடுப்பார். உங்களுக்கு சட்டத்துல சிக்கிருக்கீங்களா, கோர்ட்டு கேஸ்ல இருக்கீங்களா, பிரச்சனையில இருக்கீங்களா, தொழில் போற மாதிரி டவுன்ல இருக்கீங்களா, டவுன்ல டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு நினைச்சீங்களா, மிதுனம் உங்களை டெவலப்மெண்ட் ஆக்க போறார். நல்ல குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்ட போறாங்க. சனி அதுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு உதவி பண்ண போறார். இவ்வளவு நல்லது நடக்க போகுதுங்க. இப்படி நல்லது நடக்கிறத போய் 10ஆம் வீட்டுக்கு வராரு, பதவியை காலி பண்ண போறாருன்னா என்ன அர்த்தம்? பதவியை காலி பண்ண போறாருங்கிறது நீங்க வச்சுக்கீங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த பதவியில இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை காலி பண்றாரு. அந்த பதவியை விட்டு நான் அடுத்த வரேன்னா அடுத்த முன்னேற்றத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். என்னை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பார்க்க போறார் சனி பகவான். என்னை உயர்த்தி அழகு பார்க்க போறார். சொந்தக்காரன் தான் சார் நம்மள அழகு பார்க்கல, தெரிஞ்சவன் தான் அழகு பார்க்கல, விட்டுட்டான் அம்போன்னு. கடவுள் விட மாட்டார் சார், கடவுள் நம்மளை விட மாட்டாருங்க. புதன் நமக்கு ஆட்சி பெற்றவர். நம்மளுடைய ராசியை புதன் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த புதனுடைய ஆண்டு நமக்கு நடக்கும்போது சனி கெடுக்க மாட்டார். ஹனுமானை வழிபாடு செய்யுங்க. 10வது வீடு உங்களுக்கு பதவி ஸ்தானத்தை உண்டு பண்ணுவார், உங்களுடைய பலத்தை உண்டு பண்ணுவார், உங்களுக்கான உண்மையான பலத்தை தெரிய வைப்பார்.
இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோமேனு மிதுன ராசிக்காரவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களை கூட்டு பாராட்டுவாங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும், ஹனுமானை வழிபாடு செய்யுங்க. தைரியத்தோட ஃபேஸ் பண்ணுங்க, பயந்து ஒதுங்காதீங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்க மேல எந்த விதமான ரீமார்க்கும் இருக்காது. ஆனா பக்கத்துல உள்ளவங்க, அடுத்து உள்ளவங்க உங்களை பயமுறுத்துவாங்க. 10ல சனி வந்திருக்கிறதுனால அந்த பயத்துக்கு நீங்க அஞ்சக்கூடாது. உங்க புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த இடத்துல புத்தி பலத்தை கொடுக்கக்கூடிய ஹனுமான் உதவி பண்ணுவான். ராமாயணத்துல ஹனுமான் மட்டும் இல்லைன்னா நினைச்சு பாருங்க வாழ்க்கைய. ராமனுக்கே ஆட்டம் காணும், ராமனுக்கே ஆட்டம் காணும். அதனாலதான் ராமபிரான் ஹனுமானுக்கும் ராமனுக்கும் அப்படி ஒரு நெருங்கிய உறவு இருக்கு இல்லையா. நீங்க ராமனை சந்திக்கணும்னா ஹனுமானை பார்த்தா போதும், ராமனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நீங்க ஹனுமானை பார்க்காம ராமனை போய் பார்த்து பாருங்க, நடக்காது. அதுதான் ராமனுக்கு பிடித்த ஒரு விஷயம்னா ஹனுமான் தான். கண்டேன் சீதையன்னா அங்கேருந்து என்னை மாதிரிலாம் பேசல ராமன்ட்ட. நான் அப்படியே போயிட்டு இலங்கைக்கு போய் அப்படிலாம் இல்லை. கண்டேன் சீதையன்னா அதான் ஹனுமான். அதுதான் ராமனுக்கு பிடிச்சது இல்லையா. அதனால அப்படிப்பட்ட ஹனுமான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பலம் கொடுக்க போறார், புத்தி பலம் கொடுக்க போறார், மனோபலம் கொடுக்க போறார், தைரியத்தை கொடுக்க போறார். நீங்க எங்கேயும் கீழே போக மாட்டீங்க. நீங்க ஹனுமானுக்கு மட்டும் சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசிக்காரர்களே, 10வது வீடு உங்கள் பலத்தை கொடுக்கக்கூடிய இடம், நல்ல டாஸ்க்ல நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய இடம். அதனால இந்த 10வது வீட்டை கண்டு பயப்பட வேண்டாம். தெளிவான உள்ளத்தோடு நீங்கள் இருந்தால் திகட்டாத அன்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு, நல்லதே நடக்கும்.